25 அமெரிக்க வீரர்களுக்கு மூளைக்காயம். சிரியாவில் நிலை குலையும் அமெரிக்கா. இஸ்ரேல் ஹமாஸ் போரானது அண்டை நாடுகளான லெபனான், சிரியா, ஈராக்கிற்கும் பரவி வருகிறது. சிரியாவில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதால் அமெரிக்கா ஞாயிற்றுக்கிழமை கடும் பதிலடி கொடுத்தது. இதில் 8 ஈரான் ஆதரவு போராளிகள் உட்பட 9 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக அமெரிக்க நிலைகளை நோக்கி திங்கட்கிழமை முதல் 24 மணி நேரத்தில் 4 அதிரடி தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. சிரியாவில் உள்ள அமெரிக்காவின் யூப்ரட்டிஸ் ராணுவ தளம் மீது கொத்து கொத்தாக ராக்கெட்டுகள் வீசப்பட்டு உள்ளன. இரண்டாவதாக கிரீன் வில்லேஜ் மற்றும் அல் சடாடடி பகுதிகளில் உள்ள அமெரிக்க படைகளை நோக்கி 2 ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளது. மூன்றாவதாக அமெரிக்காவின் ட்ரூமலின் தரையிறங்கு தளம் ட்ரோன் தாக்குதலில் சேதமடைந்ததோடு அருகிலிருந்த 4 முகாம்கள் தீப்பற்றி எரிந்துள்ளன. அமெரிக்காவின் இஸ்ரேல் ஆதரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தாக்குதல்களை நடத்துவதாக ஈரான் ஆதரவு குழுக்கள் அறிவித்துள்ளன. திங்கட்கிழமை காலை நிலவரப்படி சிரியா மற்றும் ஈராக்கில் அமெரிக்காவை நோக்கி 52 தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. 24 தாக்குதல்கள் ஈராக்கிலும் 28 தாக்குதல்கள் சிரியாவிலும் நடத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க படையினர் 56 பேர் இதில் காயமடைந்துள்ளனர். இதில் 25 பேருக்கு மூளைக்காயம் ஏற்பட்டுள்ளதாக பென்டகன் அறிவித்துள்ளது.